மீனாவை பேக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா, இந்த அளவுக்கு பேக்கா இருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. தான் தலையில தானே வந்து குற்ற உணர்ச்சிய வந்து சுமத்திக்கிறது மட்டும் இல்லாம, ரோகிணி சொல்ற எல்லாத்தையுமே அப்படியே முழுசா அப்படியே நம்புறாங்க. அவங்க லைட்டா வந்து அவள் அப்படிதான் படத்து கதையெல்லாம் கொஞ்சம் உல்டா பண்ணி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கிறிஷுக்கும் எனக்கும் வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சில விஷயங்கள பண்ணேன். ஒரு ஆள் வந்து என்ட்ட உண்மையா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா வந்து அவர்ட்ட வந்து நான் வந்து கிறிஷ் இருக்கான்னு சொல்லும்பொழுது, கிறிஷை ஏத்துக்க மாட்டேன். நீ மட்டும் வான்னு சொன்னாரு. கிறிஷுக்கும் எனக்கும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ, இப்ப இந்த வாழ்க்கைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, நமக்கே வந்து பல கேள்விகள் நேத்து நம்மளுடைய இடம்பொருள் சேனல்ல ஒரு ப்ரெடிக்ஷன்ல வந்து நம்ம கேட்டிருப்போம். அதாவது முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப கிறிஷ் உங்களுக்கு வந்து கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்டின்னா, கிறிஷ முத்துவும், மீனாவும் தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னம்போது, தத்தெடுத்துக்க ஓகே சொல்ல வேண்டியது தானே. கிறிஷ் கிட்ட எதுவும் உண்மையெல்லாம் சொல்லாதப்பா, இங்க வந்து நீ நிம்மதியாவாச்சும் இருக்கலான்ட்டு. அப்படி கிடையாதாம். ஏன்னா வந்து இங்க வந்தா வந்து மாட்டிப்பாங்களாம் இவங்க. இவங்க மாட்டிப்பாங்கங்கிற சுயநலத்துக்காக ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, அந்த கிறிஷ தள்ளி விட்டு, ஒதுக்கி விட்டு, அவன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து, தான் மாட்டிக்காம இருக்கணும்னு துபாயில இருந்து இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாதபோது கூட கீழே இறங்கி போகல. ஆனால் மீனா அதெல்லாம் பார்த்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும் போல இருக்குது அப்படின்னு வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜும் ஏற்றுக்க மாட்டார், ஆன்ட்டியும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் போய் சொன்னேன். நேரம் வரும்போது நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கோங்கிறாங்க. அது எப்படி தெரியாத மாதிரி காட்டுறது? கண்டிப்பாக அவங்க தெரிஞ்ச மாதிரி மாட்ட தான் போகிறாங்க. இது நடுவில் மீனா ஒரு மாதிரி இருக்காங்கன்னு நைட்டும் வந்து முத்து யோசிக்கிறாரு, பகல்லையும் யோசிக்கிறாரு, நாளைக்கும் அதை பற்றி யோசிக்கிற போறாரு. செல்வத்துக்கிட்ட கேட்டு வந்து என்ன விஷயம்னு சொல்ல போறாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா கரெக்டான கெஸ்ஸாக இருக்குமா, இல்லை சம்மந்தமே இல்லாத கெஸ்ஸாக இருக்குமாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுக்கடையில் மனோஜ் கோட் சூட்டெல்லாம் போட்டு நான் வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் எல்லாரும் என் காலுக்கு கீழே தாங்கிற மாதிரி பேச, அதுக்கு வேற வந்து இப்போ ரோகிணி அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜயா. இது வந்து முத்துக்கும் கடுப்பை கொடுக்குது, ஸ்ருதிக்கும் கடுப்பை கொடுக்குது. ஆனால் மீனா எப்பவும் போல கொஞ்சம் லைட்டாக குத்தி காமிக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் தைரியமாக எப்படியோ பேசுகிறாங்க. இப்படி மீனா பேசுறதே வித்தியாசமா இருக்குங்கிறத விஜயாலாம் இன்னும் உணர ஆரம்பிக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இப்போ இந்த சீரியலில் என்ன விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.